மரத்துக்கு மேலே குழந்தை அழற சத்தம். அதை கேட்டு ரொம்ப பயந்து போய்டுறா. அண்ணாந்து பார்க்குறா ஏதாவது குழந்தை இருக்கான்னு. குழந்தையே இல்லை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. பயந்து ஓடி போய் புருஷன்கிட்ட சொல்கிறா, ஏங்க அந்த மரத்துக்கு மேலே குழந்தையெல்லாம் இல்லைங்க, ஆனால் குழந்தை அழற சத்தம் கேட்குதுங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, பேய் இருக்கு போல் அந்த மரத்தில் அப்படின்னு. கண்ட படத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காத, வந்து படுத்து தூங்கு அப்படின்னு மிரட்டுறான் அவன். சரின்ட்டு இவளும் பயந்துக்கிட்டே படுக்கிறா. ஒரு 12 மணி இருக்கும். திரும்ப குழந்தை அழற சத்தம் கேட்குது. 2 பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க, மரத்து மேலே தான் கேட்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அந்த பேய் அந்த மரத்தை விட்டு போகிறதுக்கு. அப்புறம் அந்த சத்தம் கேட்கல. அப்பாடா பேய் போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் பார்த்தா திரும்பவும் சத்தம் கேட்குது. அப்புறம் ஊரில் போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. ஒரு 12 மணி இருக்கும், மத்தியானம் 12 மணி. ஊரே கூடி வந்து இருக்குது. திரும்ப பார்த்தா அந்த குழந்தை அழற சத்தம் கேட்குது மரத்தில். எல்லாரும் கண்டிப்பாக பேய் தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கிடுகிடுன்னு மரத்தில் ஏறுறான். டேய் ஏறாதடா, அதில் பேய் இருக்குடா, ஏறாதடான்னு எல்லாரும் கத்துறாங்க. அவன் கேட்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு கிடுகிடுன்னு மேலே ஏறுறான். ஏறிட்டு அவன் கீழே இறங்கும் போது பார்த்தா அவங்கிட்ட இருந்து குழந்தை அழற சத்தம் கேட்குது. ஐயோ இவனை பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அவன் கீழே இறங்கி பேக்கெட்டில் கையை விட்டு ஒரு செல்ஃபோன் எடுக்கிறான். செல்ஃபோன்லேருந்து குழந்தை அழற சத்தம் ரிங்டோன் கேட்குது.